guys உங்களுக்கு மைக் ப்ராப்ளமா? இந்த வீடியோல நானும் நம்ம மிக்கி மாஸ் ப்ரோவும் எப்படி வந்து உங்களோட மைக்ஸை வந்து செவரல் வேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணலான்னு இந்த வீடியோ சொல்ல போறேன் guys. ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம எண்டு முட்டை பாருங்க guys. வாங்க guys நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். So back to what I was saying. Could be us. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பேக் டு வீடியோ. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எப்படி மைக் ஃபிக்ஸ் பண்ணுறது மொன்னையை சொல்லிட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எப்படி மைக் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு. ஓகே கைஸ் இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா இதுவும் போன வீடியோ மாதிரி தான் விண்டோஸ் 10க்கும் விண்டோஸ் 11க்கும். ஸோ கைஸ் நீங்கள் கண்ட்ரோல் பேனல் தந்துக்கோங்க. கண்ட்ரோல் பேனல் இங்கே இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே போயிட்டு கண்ட்ரோல் பேனல்னு தட்டி பாருங்க, இங்கே வந்துடும். ஓகே கைஸ் இங்கே நீங்கள் கண்ட்ரோல் பேனல்னு தட்டிட்டோன்னே இங்கே பாருங்கள் ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டோன்னே உங்களுக்கு வந்து டிவைசஸ் அண்ட் பிரிண்டர்ஸ் ஓட்டோ பிளேலாம் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் சவுண்டு கிளிக் பண்ணுங்கள். ஓகே கைஸ் சவுண்டை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா பிளேபேக் வந்து நீங்கள் கேட்குற டிவைஸ், அதாவது உங்களோட ஆடியோ டிவைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னோட ஹெட்ஃபோன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கைஸ் நீங்கள் கனெக்ட் பண்ண ஹெட்ஃபோன்ஸில் நீங்கள் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒயர் உள்ள ஹெட்ஃபோனாக இருந்தாலும் சரி, கனெக்ட் பண்ண ஹெட்செட்லாம் இங்கே இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சவுண்டு கேட்கறதுக்கு அதான் பிளேபேக்னு சொல்லுவாங்க. ரெக்கார்டிங் கைஸ் இப்போ நான் உதாரணத்துக்கு இந்த மைக் பாய்க்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள் பார் ஏறி இறங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே பாருங்கள் பார் ஏறி இறங்கும். ஓகே கைஸ் இப்போ வந்து ஏன் பார் ஃபுல்லாக இல்லைன்னா நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் ஆப் பாய்க்கிறேன். ஸோ அதனால தான் கைஸ் வந்து பார் இப்போ ஃபுல்லாக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேசுறது, அதாவது நம்ம இந்த மைக்கில் பேசுறது நம்மளுக்கே வந்து அந்த லேப்டாப் ஆடியோ இல்லை உங்களோட பிசி ஆடியோவில் வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களோட டிவைஸ் இங்கே இருக்கான்னு பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட மைக் வந்து நான் வந்து என்னோட லேப்டாப்பில் ஒயர் உள்ள இதில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒயர்லெஸ் மைக்ரோஃபோனில் ஒயர் உள்ளது நீங்கள் பார்க்க முடியும் உங்களாலே. ஓகே கேஸ் இப்போ வந்து நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மைக்ரோஃபோன் இல்லை உங்களோட லேப்டாப் அல்லது பிசிக்கு உங்களுக்கு வந்து வேறு மாதிரி எழுதிருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிக்கலாம். எங்களோட மைக்ரோஃபோன் அரே இல்லை வேறு ஏதாச்சும் ரியல் டெக் மைக்ரோஃபோன்னா நீங்கள் வந்து அது வந்து நார்மலானது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மாதிரி மைக்ரோஃபோன் பாய்க்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகே கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை தட்டுவோம். இதை தட்டிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் ரைட் பேனல், இது சில பேருக்கு லெஃப்ட் பேனல் இருக்கும், சில பேருக்கு ரைட் பேனல் இருக்கும். ஓகே கேஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து ப்ராப்ளம் நம்ம பேசுறது நம்மளுக்கே கேட்குறது. ஓகே இங்கே போய்ட்டு ஜெனரல் லிசன்னு இருக்கும். நீங்கள் லிசன் போயிட்டு நீங்கள் வந்து நீங்கள் லிசன் டு திஸ் டிவைஸ் ஆனில் இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து கண்டிப்பாக இது ஆனில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கேட்கும். இது வந்து இப்படி இருக்கும் கண்டிப்பாக ஆரம்பத்தில். இதே உங்களுக்கு அப்படி கேட்டுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை டிக்கை அன்பாக்ஸ் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அன்டிக் பண்ணால் மட்டும் பார்த்தாது. ஓகே கைஸ் நீங்கள் வந்து அன்டிக் பண்ணால் மட்டும் பார்த்தாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எதில் கேட்கணும்னு இப்படி இருக்கும், உங்களோட ஸ்பீக்கரில் கேட்கும் அப்படின்னு, இல்லைன்னா டிஃபால்ட் ப்ளே டிவைஸ்னு இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த லிசன் டு திஸ் டிவைஸ் வந்து அடைச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட அப்ளை பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை அங்கே அது தட்டினா தான் கைஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அந்த ப்ராப்ளமை. நீங்கள் வந்து லிசன் டு டிவைஸ் அன்டிக் பண்ணோன்னே அது வந்து நிற்காது. நீங்கள் போய்ட்டு அப்ளை தட்டிக்கோங்க. அப்ளை தட்டிட்டு ஓகே தட்டிங்கன்னா பூம் உங்கள் பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அடுத்தது என்னன்னா உங்களுக்கு வந்து டிவைஸ் மேனேஜர்னு இருக்கும் ஒரு ஆப்பு. இது வந்து கைஸ் நீங்கள் டிவைஸ் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் இங்கேயே போய் பார்க்கலாம். DVICE மேனேஜர்ஸ். ஓகே இந்த மாதிரியே இருக்கும், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் அப்போ முதல்ல இருக்கும் ஆடியோ இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ், அப்புறம் உங்களோட டிவைஸ் பேர் இங்கே இருக்கும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஹெட்செட் மைக்ரோஃபோன் ரியல் டெக் ஆர் ஆடியோ. இது பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு இப்போ நான் பாய்க்கிறேன்ல. ஓகே இது பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்போட இன்பில்ட் மைக், அண்ட் இது பார்த்தீங்கன்னா என்னோட லேப்டாப்போட ஸ்பீக்கர். ஓகே கைஸ் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 3 இருக்கும். நீங்கள் ஆக்சுவலி இது கனெக்ட் பண்ணிங்கன்னா இல்லை மைக்ரோஃபோன் இல்லை, இன்பில்ட் மைக்ரோஃபோன் இல்லை, அதை லேப்டாப்ஸ்லாம் வந்து 2 இருக்கும். இல்லாட்டினா நீங்கள் ஏதாச்சும் அடிஷ்னலாக இது பண்ணிங்கன்னா அதில் இருக்கும். ஓகே கைஸ் இப்போ வந்து நான் வந்து சக்குன்னு பேசி முடிச்சிட்றேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் மானிட்டர்ஸ் எல்லாமே இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து என்ன வேணாலும் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கோங்க உங்களோட மைக்ரோஃபோன் வந்து இங்கே இருக்கணும்.
இது இல்லைன்னா நீங்கள் வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ட்ரபிள் ஷூட் எப்படி பண்ணலான்னா நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். ஓகே கைஸ், முதல்ல நம்ம செட்டிங்ஸ் போய்ப்போம். ஓகே, செட்டிங்ஸ் போயிட்டு நம்ம வந்து இப்போ சவுண்ட் போவோம். சவுண்டு போயிட்டு நம்ம வந்து இங்கே பாருங்கள், ட்ரபிள் ஷூட் காமன் சவுண்ட் ப்ராப்ளம்ஸ்னு இருக்கும். அவுட்புட் டிவைஸா இன்புட் டிவைஸா நீங்கள் வந்து அது பார்க்கணுங்க. ஸோ அவுட்புட் டிவைஸ்னால் எப்படி சொல்லலாம்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீக்கர் அந்த மாதிரி கைஸ். அதே உங்களோட இன்புட் டிவைஸ்னால் வந்து உங்களோட மைக்ரோஃபோன் அந்த மாதிரி கைஸ். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் பேசலாம் அதில் தான் இருக்கும், அதெல்லாம் இன்புட்னுவாங்க. ஸோ வந்து நீங்கள் உங்களோட மைக்கு தானே, ஸோ இன்புட் இது தட்டிட்டு நீங்கள் வந்து டிடெக்ட் பண்ண ப்ராப்ளம்ஸ். இப்போ நான் ட்ரபிள் ஷூட் பண்ண தேவையில்லை, ஏன்னா என்னோட மைக் ஆல் ரைட். ஓகே கைஸ், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 வழி எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச இந்த 2 வேஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கைஸ். இதுக்கு பிறகு எனக்கு தெரியும்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி உண்மையாகவே எனக்கு இதுக்கு பிறகு நான் வந்து ஒன்றும் தெரியல, சரியா தெரியல கைஸ். ஸோ அப்படி தெரிஞ்சுன்னா அதை பற்றி நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன் கைஸ். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்திடுங்க கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் பாய் கைஸ். No, there ain't no stopping us. Fly without boarding pass. Couldn't catch me, I be moving fast. Call me a shooting star.